இப்ப இருக்கிற மாடர்ன் கிரியேச்சர்ஸ் எல்லாமே நேச்சுரல்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அது என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய வெல்க்ரோ வந்து எதுல இருந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்டாக்னு சொல்லக்கூடிய மூலிகை செடியோட முள்ளுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த வெல்க்ரோவை தயாரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ட்ரெயினுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் நோஸ் தான் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா கிங்ஃபிஷருடைய அந்த பீக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கிளீனிங் கோட்டிங் தான் இருக்கு. இதை வந்து லோட்டஸ் லீஃப்ல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி லோட்டஸ் தியரி அப்படின்ட்டு ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாசிவ் கூல்டு பில்டிங்ஸ் தான் இருக்கு. பாசிவ் கூல்டு பில்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நேச்சுரலான ஒரு சில காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இயற்கையாவே காற்றோட்டமா இருக்கும். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா டெர்மைட் மவுட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரால இருக்கக்கூடிய ஆன்டி ரிஃப்ளெக்டிங் லென்ஸ் கோட்டிங் தான் இருக்கு. அதாவது வந்து மோத்து ஐனா அந்துப்பூச்சியோட கண்கள்ல இருக்கக்கூடிய நானோ ஸ்ட்ரக்சர் வச்சு தான் இதை இன்ஸ்பயர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோநீடியல் பேட்ச் தான் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா முள்ளமன்றியுடைய அந்த முள்ளுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைப்போடெர்மிக் நீடில் தான் இருக்கு. ஹைப்போடெர்மிக் நீடில் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடக்கூடிய நீடில் தான். இதை வந்து மஸ்கிட்டோவோட கொடுக்குல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கியிருக்காங்களாம்.